இவன் நம்ம நினைச்சிட்டு இருக்க தளபதி வந்துட்டாரு அப்படி இன்னைக்கு வந்துட்டாரு, இன்னைக்கு களத்துக்கு வந்துட்டாரு விஜய். ஆமாங்க வந்துட்டாரு, நம்புங்க வந்துட்டாரு. அஜித் மரணத்திற்காக உடனே தொதித்து எழுந்து இன்றைக்கு எங்க சென்னையில் போராட்டம். விஜய் பேசிட்டாரு. நானும் இங்கே மத்தியானம் வந்து தூங்கிட்டு திடீர்னு எடுத்து வீடியோ எடுத்து பார்க்குறேன். பேசி முடிக்க போயிட்டாரு. ரொம்ப நேரம் பேசிடுவேன், பெரட்டி பார்க்க 2 நிமிஷம் தான் பேசியிருக்காரு. ரிவர்ஸில் போய் பார்க்க 2 நிமிஷம். ஏன்னா பேப்பர் இல்லை, மாநாட்டில் 40 நிமிஷம் பேச பேப்பர் இருந்துச்சு. இங்கே அவர் என்ன நினைச்சிட்டாரு, சினிமாவில் ப்ரொமோட்டிங் பண்ணாமல் நம்ம பேசி பழகிருக்கோம், எவ்வளவு டைலாக நம்ம பேசிடுவோம் நினச்சிருக்காரு. இங்கே செல்லுபடி ஆகலை. முதல்ல என்ன சொன்னது ஞாபகம் இருக்கா? முதல் மாநாட்டில் சாதி ஒழிப்பிற்காகவும் சமூக நீதிக்கு எதிராகவும் யாரு? அம்பேத்கர் சாதி ஒழிக்க பாடுபட்டாரா, சாதி பிரிவுக்காக பாடுபட்டாரா? அம்பேத்கரவே மாற்றி சொல்லிட்டு அது சொன்னது கூட தெரியல. ஏன்னா பார்த்து வாசிக்கும் போது ஃப்ளோவில் போய்கிட்டு இருக்கு. வடிவேல் சொல்லு ஃப்ளோவில் கெட்ட வார்த்தை வந்துருக்கும் அப்படிங்கிற மாதிரி அப்படியே போயிருச்சு. அது தப்புன்னே நம்ம சொன்னதுக்கு